வெல்கம் டு கேரளா டிகேட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதான் கிடச்சிது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பருக்கு 2ஆம் நம்பர் எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருக்கு வந்து நமக்கு 2ஆம் நம்பருக்கு வந்து 6ஆம் நம்பர் எதிர்பார்த்தோமோ ஒரு செம்ம வின்னிங் நமக்கு. இதுதான் நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு வந்துச்சு செம்மையாக 26. அதாவது 4க்கு 2, 6க்கு 2க்கு 6 இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. இன்றைக்கி வந்து பி போர்டில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் வந்து 7 அல்லது 2 அப்படின்னு எதிர்பார்த்தோம். இதில் வந்து நமக்கு 7ஆம் நம்பருக்கு பதிலாக 2ஆம் நம்பர் சீக்கிரம் கிடச்சிருச்சு. 2, 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். 4க்கு 7, 4க்கு 2 அந்த மாதிரி மெத்தடில் கிடைக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு வந்து 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது. அதே மாதிரி 2க்கு 6ங்கிறத நம்ம நேற்று சி போர்டில் சொல்லியிருந்தோம். 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தாங்க வரும், வேறு எதுவும் வராது. ஏன்னா 4க்கு 2ன்னு வந்துச்சுன்னா அதே மாதிரி 2க்கு 6 தான் வரும், வேறு எதுவும் வராது. நம்ம தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கோம். அடிக்கடி ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு 4ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வந்து அதுக்கப்புறம் 6ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதான் ஆடுவாங்க. அதாவது 4, 2, 6ங்கன்னு ஒரே சேம் நம்பராக தான் வரும், மாறி வராதுங்க. நீங்கள் எப்போயுமே இதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்போயுமே உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு தான் நம்ம சொன்னோம். அதுதான் ஆடுறாங்க, வேறு எதாவது ஆடிக்காங்களா பற்றி இல்லை. நம்ம எப்போயுமே என்ன சொல்லுவோம், அடிக்கடி நம்ம இந்த 3 நம்பர், அதாவது 8, 4, 2, 6 இது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும், மாறாதுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க, வேறு எதுவும் மாற்றி ஆடலை. இது வந்து எப்போயுமே வருவாங்க, எப்போயுமே இது ஆடக்கூடிய நம்பர். இந்த ஒரு நம்பருக்கு கீழே ஒரு நம்பர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே வருவாங்க. இதுதான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த தொடர்ந்து நம்பர், அதாவது மற்ற டைமில் வைக்கிறது இல்லை, இந்த மாதிரி தொடர்ந்து வச்சுட்டாங்கன்னா இதுதான் வரும். இங்கே பாருங்கள், வச்சுருக்காங்க பாருங்கள், 2, 4, 8 இங்கே வந்திருக்கு. அதே நம்பர் தான் இங்கேயும் வச்சுக்கிறாங்க. இது எல்லா பக்கமும் நீங்கள் நோட் பண்ணி பார்க்கலாம். நிறையா பக்கம் இது தான் வைப்பாங்க. நீங்கள் திரும்ப 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 நீங்கள் நோட் பண்ணாலும் அதுதான் வைப்பாங்க. நம்ம திரும்ப தான் நீங்கள் நிறையா பக்கம் பார்த்தா உங்களுக்கு அதிகமாக மேட்ச் ஆகிருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஆடுவாங்க. அது வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நம்ம தொடர்ச்சியாக வரணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து வெறும் 4 நம்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் 5ஆம் நம்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு நம்பர் வைக்கிறது வேறு. ஆனால் தொடர்ந்து இந்த நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா, அது 4, 8ன்னு வைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த நம்பர் என்ன பண்ணுவோம், 6ஆம் நம்பர் வைப்பாங்க, இல்லை 2ஆம் நம்பர் வைப்பாங்க. இதுதான் எப்பயும் பேசிக்காக வரும். இல்லை இதோட முடிச்சிருவாங்க, முடிச்சுட்டு வேறு நம்பருக்கு போயிடுவாங்களே தவிர ஆனால் வந்து தொடர்ந்து இப்படி தான் ஆடுவாங்க. சரிங்களா, அதுக்கு நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம். அப்படி ஆடிட்டாங்க அப்படின்னா தொடர்ச்சி ஆடுறாங்க. 4, 2ன்னு ஆடி 6ன்னு ஆடிட்டாங்கன்னா அடுத்தது 8ஆம் நம்பரு ஆடுவாங்க, இல்லைன்னா தொடர்ச்சியாக ஆடுவாங்க. இந்த மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க. அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு, வேறு எதுவும் நல்லா. நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சி போர்டு 6ஆம் நம்பர் சக்கையாக இருக்குது, நீங்கள் சக்கையாக எடுத்துக்கலாம், பிளான் பண்ணி எடுங்க, பக்காவாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுதான் ஆடினாங்க செம்ம. எங்கே பாருங்கள், இங்கே அடிக்காங்க பாருங்கள், 2, 4, 6 சரிங்களா. அதே 4, 2, 6 அடிக்காங்களா பார்த்தீங்களா. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 2, 4, 6 246 அதுதான் அடிக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக வின்னிங் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, தொடர்ச்சியாக அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி சொன்னோம். அதே மாதிரி 26ங்கிறது நம்ம செம்மையாக எடுத்திருந்தோம், செம்மையான ஒரு வின்னிங். சரிங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து நமக்கு 2 அதாவது நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 நம்பர் கொடுக்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது. சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அதே மாதிரி ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். பி போர்டில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். ஆக மொத்தத்தில் நமக்கு 3 டிஜிட் நாளைக்கு ஃபுல்லாகவே கொடுக்குறோம். அது நீங்கள் பக்காவாக வரும், வராமல் போகாது. நாளையை பொறுத்த வரைக்கும் 23/8/2024 நிர்மல் கம்பெனியுடைய 394வது குழுக்கள். இந்த 394வது குழுக்களில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய. நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து விட்டு பார்த்துருங்க. ஏன்னா நம்ம கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு பக்காவாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம வீடியோ நீங்கள் ஒரு பார்க்குறது தான் சிறப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, கவனமாக பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8, 4. அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க தெரியுமா, காரூனியாவில் வின்னிங் அடிக்காமல் இருக்காங்க. அடிச்சிருந்தாங்கன்னா 2ஆம் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. 4, 8, 2, 6 புரியுதுங்களா. நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, கீழே 8ஆம் நம்பர் கொடுத்தாங்க, அதுக்கு கீழே எதாவது மாற்றி கொடுத்தாங்கன்னு பார்த்தா 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. கவனமாக பார்த்தா தெரியும், இந்த இடையில மட்டும் ஒரு நம்பர் இல்லை. அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல 2ஆம் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா. 2ஆம் நம்பர் கொடுத்தா தான் நமக்கு 8, 4, 2, 6 இந்த மாதிரி வரும். இது தொடர்ச்சி நம்பர். அதுக்கு உதாரணம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2, 4 அதுக்கப்புறம் இந்த கார்பனியாவில் வரல நமக்கு, அதுக்கு பதில் 6ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க. தொடர்ச்சியாக கொடுத்ததுனால நமக்கு இப்படி தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதுதான் எப்போயுமே சாத்தியமான நம்பர். எப்போயுமே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, 8, 4, 6, 2ன்னு வரலாம், இல்லை உங்களுக்கு 4, 8, 6, 2ன்னு வரலாம். இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, இது எப்போயுமே வரும். சரிங்களா. அது நீங்கள் கவனமாக பார்த்து, கொஞ்சம் நம்பர் மாறி வரும், ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதை கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பர் ஒரே லெவலில் வந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப. இது வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த இந்த நம்பர் வரலாம், இந்த நம்பர் வரலாம், நீங்கள் ஈஸியாக கணிச்சிட முடியும். அதைத்தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணுறோம். இந்த மாதிரி வர்றப்போ நீங்கள் டக்குன்னு நீங்கள் முடிச்சிருக்கீங்க. பாருங்கள், வச்சுருக்காங்க பாருங்கள், 8, 4, 6 வச்சுருக்காங்களா. அதே மாதிரி நமக்கு இந்த லைன்லேயும் வைப்பாங்க.
அப்படி வைக்கிறப்ப நீங்கள் அடுத்தடுத்து நம்பர் என்ன வருதுன்னு நம்ம ஈஸியாக கணிச்சிட முடியும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் 5ஆம் நம்பர் வருதுன்னா, நம்ம இங்கே 5ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 522 ஏற்கனவே இங்கே 522 இங்கே இருக்குது, 522 இங்கே இருக்குது. சரிங்களா? இந்த 522 தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம். 522 சரிங்களா? அதே மெத்தட் 522 522 அதே மாதிரி இங்கேயும் 522 இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி இங்கே 522 522 522 அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த நம்பர் தான் வருது. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு 4 நம்பர். ஏன்னா 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 0க்கு 4ங்கிறது எப்போயுமே வரக்கூடிய நம்பர். அந்த 2 நம்பரும் எதிர்பார்க்குறோம். 422ன்னு வரலாம், இல்லை 522 422 522 சரிங்களா? இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இது பேட்டர்ன் வைஸாக மேட்ச் ஆகுது, நம்ம கால்குலேஷன் வைஸாக மேட்ச் ஆகுது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நம்பர் ஏ போர்டு 4 அல்லது 5 இந்த 2 நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 427ன்னு வரணும். சரிங்களா? 427 ஏற்கனவே இங்கே இருக்குது 427 சரிங்களா? ஏற்கனவே நமக்கு இங்கேயும் 427 இங்கே இருக்குது 472 427 அதே மாதிரி இங்கேயும் நமக்கு 427 இருக்குது. சரிங்களா? 472 சரிங்களா? அதே மெத்தடை பயன்படுத்தி மறுபடியும் நமக்கு அதே சேம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், நாளைக்கு 427 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் வருது, சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கும் வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பருக்கு தான் 6ஆம் நம்பர் கொடுப்பாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், 4 2 6 புரியுதுங்க? நம்ம கொடுக்குற நம்பர் இப்போ கொடுக்குற நம்பர் புரியுதுங்க? இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. இது நல்லா கவனமாக பாருங்கள். நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இந்த நம்பர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு ட்ரிக்கு மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 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 10 ஆட்டம் ஆடுறாங்க அப்படின்னு இதில் ஒரு 6 ஆட்டத்துக்கு இந்த நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. 4 2 6 புரியுதுங்களா? மிச்சம் 4 ஆட்டம் தான் மிஸ் ஆகி போகுமே தவிர மிச்சம் 6 ஆட்டத்துக்கு இது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம், இந்த நம்பர் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 8 2 4 6 இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 8 2 4 6 அதே மாதிரி 4 8 2 6 8 2 6 4 இந்த மாதிரி வரும். சரிங்களா? இது வந்து எப்போயுமே தொடர்ச்சியாக வரக்கூடிய நம்பரு. அதே நம்பரை ஃபாலோ பண்ணி தான் நேற்றும் கொடுத்தோம், மாறவே இல்லை, அப்படியே தான் வந்திருக்கா அதுதான் சொல்கிறேன். தெரிஞ்சுக்கங்க. இது நிறைய டைம் உங்களுக்கு நான் திரும்ப சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஆடுங்க இந்த மாதிரி ஆடுங்கன்னு. அதுதான் ஆடுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் சி போர்டு என்னங்க வரும்னா, சி போர்டு எனக்கு 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. சரிங்களா? 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. என்னங்க திரும்பி 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு புரியுதானே? அப்படி சொன்னது 4 8 6 2 8 அவ்வளோதான். சரிங்களா? இப்போ என்ன வருது, 4 நம்பர் வந்துருச்சா, 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் வந்துருச்சு, 6ஆம் நம்பர் வந்துருச்சா, கீழே 8ஆம் நம்பர் வந்தால் என்ன வரும், அதே தொடர்ச்சியான நம்பரு 4 2 6 8. அப்போ நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இப்போ 2 நம்பரையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? இங்கே வந்து பி போர்டில் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 2 4 2 6 அப்போ அந்த தொடர்ச்சி நம்பரில் ஒரு நம்பர் 6ஆம் நம்பர் வந்துருச்சு. அப்போ இங்கே 8ஆம் நம்பர் கொடுக்குறோம். அப்போ 4 8 2 6 8 வந்துடுமா? அப்போ நமக்கு 8ஆம் நம்பர் நாளைக்கு அங்கே வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பர் தான் நாளைக்கு அங்கே ஸ்ட்ராங்கு. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கே நம்ம 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு கொடுத்தோம், மிஸ் ஆகவே இல்லை, அதான் வந்துச்சு. அது மாதிரி தான் நம்ம நாளைக்கும் சொல்கிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் திரும்ப வரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நம்ம அதே நம்பர் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுக்குறேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு 8ஆம் நம்பர் வந்திருக்கா, அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு நம்பர் 2ஆம் நம்பர். என்னங்க 2ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு ஒன்று இப்படி வரணும், இல்லைன்னா பேட்டர்னில் வந்துடணும். பேட்டர்னில் வந்தால் என்ன வரும் உங்களுக்கு 522. ஏன்னா இங்கேயும் வந்து நமக்கு 2ஆம் நம்பர் சி போர்டில் வைக்கிறது மூலிமா நமக்கு என்ன வரும், அப்படி 2ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 522 5 2 2 இந்த பக்கம் 5ஆம் நம்பர் வச்சா 522, இந்த பக்கம் வந்து 2ஆம் நம்பர் வச்சா 522. அப்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு 522ங்கிற நம்பரில் ஒரு நம்பர் 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 8ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 2 நம்பர் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இப்போ ஏபிலே ஆகட்டும் ஏசிலே ஆகட்டும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், 48 52. இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யாருக்காச்சும் ஏபிபிசிஎஸ்சி இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா கெட்டி நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள், செமையாக வரும், செமையாக உட்காரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 478ங்கிறது ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. அது மாதிரியே நீங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் இதுவாக தான் இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள்.